அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை நிகழ்ச்சியிலே சமீப நாட்களாக ஆண்டவர் நம்மோடு கூட நேரடியாய் பேசுகிறார். கொஞ்சம் இந்த லெந்து காலங்களில் ஆண்டவரோடு நெருங்கி வரணும்னு நம்ம எல்லா இடத்துலையும் செய்தி கேட்குறோம். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி காலை தியானத்தில் ஆண்டவர் நெருக்கமாய் அவர் நம்மோடு வந்து பேசுகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிகழ்ச்சி இது. அநேக இளம் ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவர்கள் மெயினாக அவர்களுக்காகத்தான் இதை வெளியிடுறோம். அவர்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் இதை கவனிங்க. கேட்கிறவங்க உங்களை போல இருக்கிற மற்றவங்ககிட்டையும் இதை சொல்லி இதை கேட்க வைங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய சொல்கிறாங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பு உங்கள் எரிச்சல் தணிய கடவுள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலோசனை பாருங்கள். காலையில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் அப்படின்னா மனிதனாக இருந்தால், உயிர் இருந்தால் கோபம் வரும். சின்ன சின்ன புழுப்பூச்சிகளுக்கு கூட கோபம் வரும். எல்லாரும் கோபம் இருக்கும். அதுக்கு பேர் தாங்க உணர்ச்சி. நம்ம என்ன உணர்ச்சி இல்லாத ஜடமா? உணர்வுகளோடு இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு காரியத்தில், நம்மளுடைய காரியத்துக்கு முரண்பாடாக ஒருத்தர் போய் கோபம் வரும். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் கோபமே படக்கூடாது அப்படி சொல்லலை. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாதீங்க. ஐயோ, கோபம் எனக்கு இயல்பாக வர்றது தாங்க. ஆண்டவரே சொல்கிறாரு கோபம் கொண்டாலும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதனால் நான் கோபம் கொண்ட உடனே நான் பாவம் செஞ்சிடுறேன். அவர் சொல்கிறார் கோபம் கொண்டாலும் அதுக்காக அதை ஒரு சாக்கு போக்காக வச்சு நீங்கள் பாவம் செய்திடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். ஆனால் கோபம் வரும். இந்த கோபம் என்ன செய்யணும்? சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுள். ஒரு விதமான எரிச்சல் வரும். கோபத்தை வந்துருச்சுன்னா, அந்த எரிச்சல் தணிஞ்சிருச்சுன்னா கோபம் தணிஞ்சிடும். அப்போ ஒரு நாளில் பகலில் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு கோபம் வரும். அதனால் ஒரு எரிச்சல் உண்டாகும் அந்த ஆள் மேலே. அந்த எரிச்சலோடையே அந்த ஆளை பார்ப்போம். அதன் பிறகு அந்த ஆள் நல்லா வந்து பேசினா கூட நமக்கு அது புரியாத, இது எரிச்சலாக தான் நமக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிக்கணும். 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, 11 மணிக்கு சண்டை பிரச்சனை ஆயிடுச்சு, ஒருத்தர் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கிட்டாரு, உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டாரு. அந்த எரிச்சலோடையே இருக்கிறீங்க, கோபத்தோடையே இருக்கிறீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னானா நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஆஃபீஸை விட்டு வந்துடுவீங்க. 5:30க்கெலாம் வந்துடுவீங்க வெளியில். அப்போ அலுவலகத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே வரும் பொழுது, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரும் பொழுது, ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்றைக்கி முழுசும் யார் மேலெல்லாம் நமக்கு எரிச்சல் வந்துச்சு, யார் மேலெல்லாம் நம்ம கோபம் கொண்டோம், அந்த எரிச்சலை தணிக்கும்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் மத்தியானத்துலேருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க. வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்து கொண்டே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் ஆஃபீஸை விட்டு போவதுக்குள்ளே இந்த எரிச்சல் தணிஞ்சு நான் சரியாயிடணும். எரிச்சல் தணிஞ்சு நான் ஒப்புரவாயிடணும், சரியாயிடணும். ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் மறுநாள் காலையில் தான் நான் ஆஃபீஸுக்கு வருவேன். அதனால் அன்னன்னைக்கு ஆஃபீஸில் எனக்கு யார் கூடலாம் கோபம் வந்துச்சோ, யார் மேலெலாம் எனக்கு எரிச்சல் வந்துச்சோ, அவங்களெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே டீ டைம்லையாவது பார்த்து அவங்களோட நான் கொஞ்சம் ஒப்புரவாகிடணும், சரி செய்திடணும். என்கிட்ட எரிச்சல் என்னை விட்டு போயிடணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உடனே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன் த ஸ்பாட்டில் உங்களுடைய கோபம் இல்லாமலே போயிடும். எரிச்சலும் போய் நீங்கள் அவங்ககிட்ட கை கொடுத்துட்டு வரலாம்.
எரிச்சல் போயிடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய குணத்தில் சில மாற்றங்கள் உண்டாகணும்னு எதிர்பார்க்குறார். நீங்கள் அலுவலகத்தில் இப்படி முதல்ல நடந்துக்கிட்டால் தான் அதன் பிறகு வீட்டில் கணவன் மனைவி கடையில் காலையில் கிளம்பும்போது அவர்கிட்ட சண்டை போட்டு அல்லது ஒரு கோவப்பட்டு அவங்க எதையாவது ஒன்று பொருத்தம் இல்லாமல் பேசி உங்களை எரிச்சலை கிளப்பி விட்டு அந்த எரிச்சலோட கோவத்தோடையே நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருப்பீங்க. சாயங்காலம் போய் முறைச்சிக்கிட்டே இருப்பீங்க. பேசுகிறதே நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி ஆஃபீஸ் போகும்போது சந்தோஷமாக பைக்கில் ஒன்றா போகிற மாதிரி தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசாமல் தான் இருப்பாங்க. கேட்டால் ஒரு வாரமாக சண்டைம்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சண்டை வரும், எரிச்சல் வரும், ஆனால் அன்னன்னைக்கு ராத்திரிக்குள்ளே சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிடணும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் ஆலயத்தில் குருவாமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சாயங்காலம் வீட்டில் ஒரு 7 மணி 7:30 மணி குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இந்த குடும்ப ஜெபம் உட்காந்து நம்ம பாட்டு பாடணும், அங்கே ஒப்புரவாகணும். கரெக்டாக எல்லாரோடையும் சரி பண்ணால் தான் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க முடியல, சேர்ந்து ஜெபிக்கவே முடியாது. இதனாலேயே பல குடும்பங்களில் பல வருடமாக ஜெபிக்கிறதே இல்லை, குடும்ப ஜெபமே கிடையாது. இப்போ காரணம் ஒப்புரவாகிற பழக்கமே இல்லை. எரிச்சலாக தான் இருக்குது, பல வருடமாக இருக்குது. கோபமாக தான் இருக்குது. சில அத்தியாவசியமான காரியங்களுக்காக நம்ம அப்படி பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக பேசிக்கிறோமே ஒழிய அந்த பேசிக்காக மனைவி மேலே எரிச்சல் போகவே இல்லை, அந்த கோபமும் தீரவே இல்லை. இப்படி நம்ம வைராக்கியத்தோடு வாழும் பொழுது நம் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ஆசீர்வாதமே இருக்காது, விருத்தியே இருக்காது. நம்ம கைட்டு செய்கிற வேலைகளில் ஆண்டவர் பலனை கொடுக்க மாட்டார். நம்ம வாழ்க்கை தரித்திரமாக தான் போயிட்டு இருக்கும். அநேகருக்கு அது தெரில. ஆகவே இந்த ஒரு பயிற்சியை இன்றைக்கி காலையில் நீங்கள் ஜெபம் பண்ண போகும்பொழுது இந்த தியானத்தை நீங்கள் சொல்லி, இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு முடிவெடுங்க. ஒரு முடிவுக்குள்ளே வாங்க. நான் இந்த வசனத்தின்படி வாழ போகிறேன். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக என்னுடைய எரிச்சல் தணியணும், என்னுடைய கோபம் குறையணும். அப்படி கோபம் வந்தால் நான் பாவம் செஞ்சிடக்கூடாது. நான் ஒரு மேலதிகாரியாக இருக்கேன், எனக்கு கீழே சில நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் யாராவது ஒருத்தர் மேலே நான் கோபப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு நான் அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வேலையில் அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் கெடுக்கிறவனாக நான் இருந்துடக்கூடாது. அதான் பாவம் செய்கிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய மனது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு நல்ல பயிற்சி எடுக்க அவர் நம்ம கிருபை செய்வாராக. ஆமென்.